எஃப்எம் கேட்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோனை வாங்குறது தவிர்க்கவும். இதோடைய பத்திரிக்கை எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ X6 Pro 5G, அதாவது போக்கோ X6 Pro ஃபோனை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதாவது போக்கோ M6 Pro 5G மொபைல் வந்து போட்டிருக்கேன். நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். சேம் இதுவும் அதே தான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ தான் எனக்கு பாக்ஸ் கையில் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். இதை நான் ஓப்பன் பண்ணதை பற்றி நான் அப்புறம் வீடியோ போனேன். இதை குயிக்காக என்னென்ன வருது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது முழுக்க என் காசை பொறுத்து நான் வாங்கியிருக்கேன். ஒரு மொபைல் வாங்கலாம் நீங்கள் என்னென்ன வாங்கணும் அப்படின்னு, ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து ஆஃபரில் கிடைக்கிது அப்படின்னு மொபைல் மட்டும் வாங்கிடுறாங்க. அப்படி மட்டும் வாங்காதீங்க. நானுமே வாங்கி அதில் பாதிச்சிருக்கேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இடையில ஸ்கிப் பண்ணி இறங்க புரியாமல் போகலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க வேறு மொபைல் எதுவும் ஃபஸ்ட்டு 5G ஃபோன் எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போக்கோ M6 Pro 5G வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் அந்த கமெண்ட்லேயே கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் ப்ரைவேட்டில் கேட்டிருந்தாங்க. ப்ரைவேட் இல்லைனா டெலிகிராமில் கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு அந்த மொபைலை வாங்க வேண்டாம், ஏன்னா கேமரா குவாலிட்டி அந்த அளவுக்கு சரியில்லை. இந்த மொபைலை பற்றி பார்த்துருவேன்னா அந்த மொபைலை பற்றி பேசணும்னா லென்த்தாக போயிடும். அதனால் இந்த மொபைலை நம்ம ஓப்பன் பண்ணோம். என்னோட ஃப்ரெண்டு கேமரா சரியில்லை, என்னோட போக்கோ X3 ஒன்று வச்சு தான். இந்த மொபைலுக்கு சம்மந்தமாக நிறைய வீடியோ இருக்குது, அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரொம்ப ஓவராக பேசாமல் இந்த வீடியோக்குள்ளே போயிடுவோம். சரி வாங்க. இது ஏன்னா ஃப்ரெண்டு கேமரா சரியில்லை, அதனால் நான் ரியர் கேமரா திருப்பிடுறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு இகாம் கொரியரில் வந்து ப்ரைவேட் கொரியரில் வர்றதை பற்றி நம்ம ஒரு அடுத்த வீடியோ போடலாம். ஏன்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டில் பெருமளவு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இந்த பாக்ஸு செக்யூரிட்டி பேஜுங்கிறது வேஸ்ட்டுங்க, சும்மா தான். இப்போ இது மேலே ஃப்ளிப்கார்ட் மேலே நம்ம கேஸ் போடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மள்ட்ட 59 ரூபா செக்யூரிட்டி பேக்கேஜ்னு சொல்லி காசு வாங்குறேன். அந்த பேக்கேஜுக்கு தான் காசு வாங்குறேன். அப்புறம் எதுக்கு உன்னோட பிராண்டு போடுற? இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணது இந்த ஃப்ளிப்கார்ட் பண்ண வேலை, காசாக்கிட்டான். ஆனால் இது மேலே நினச்சா கேஸ் போடலாம். கொஞ்சம் அலைச்சல் தான் இருக்கும். சரி, இதை ஓப்பன் பண்ணிடுவோம். அது ஓவராக பேசாமல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ யூனிட்லாம் நிறையா பேர் தமிழில் போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவர் போட்டு இது பண்ணி வந்திருக்கும். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துச்சு. எந்த ஒரு பேக்கேஜுமே போடல, இது மாதிரி தான் வந்திருக்கு. அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாக்ஸை நல்லா அடிச்சிருப்பாங்க போல். நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 512 GB மெமரி உள்ளது வாங்கியிருக்கேன். பின்னாடி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருக்காங்க. நான் இதையுமே கட் பண்ணிட்டேன். ஏன் கட் பண்ணேன் அப்படின்னா, அந்த டெலிவரி பாய் வரும்போதே கட் பண்ணிட்டேன். நீ இருங்க, மொபைல் இருந்தால் நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன், இல்லாட்டி நான் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் முன்னாடியே பிரிச்சுட்டு, இல்லை அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். நான் கஸ்டமர் கேட்ட ஃப்ளிப்கார்ட்டில் பேசிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தா அதே போக்கோ X6 Pro 5G தான் போட்டிருக்கான், வேறு எதுவுமே இல்லை. மற்றபடி ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குற 59 ரூபாய்க்கு ஒருத்தர் ஸ்டிக்கர் இது ஒன்று. இங்கிட்டுமே இந்த பக்கம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. MRP பார்த்தீங்கன்னா 32,999 ரூபாய். இதை தான் போட்டிருக்கான். ஆனால் இங்கேயே அதான் விற்கிறேன். இந்த பக்கம் சுற்றி போட்டிருக்கேன். ஆனால் காஞ்சிபுரத்தில் மேனுஃபேக்சர் பண்ணுறேன். எனக்கு இந்த கொரியர் வர 7 நாள் ஆச்சுங்க. அந்த மொபைல் வர 7 நாள் ஆயிடுச்சு. 7 நாளைக்கு அப்புறம் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆனால் இங்கே காஞ்சிபுரத்தில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அது நான் சொல்லலைங்க, இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள். பாஸ் பண்ணி படிங்க. காஞ்சிபுரத்தில் தமிழ்நாட்டில் பண்ணுறது 7 நாளைக்கு அப்புறம் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். அவங்க கஸ்டமர் முன்னாடியே, டெலிவரி பாய் முன்னாடியே இந்த மாதிரி தான் வருது பாக்ஸ். வேறு எதுவுமே ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ணோடனே மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. நான் கவர் வந்து ஸ்டிக்கரை மாற்றி வச்சிட்டேன். மொபைலு இதில் டஸ்ட்டு பட்ட மாதிரியே இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசைன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. சரி, இதை பற்றி அப்புறம் பார்ப்போம். மற்றபடி நீங்கள் நிறையா சேனலில் பார்த்துருப்பீங்க. அதே 67 வாட்ஸு ஃபஸ்ட்டு சார்ஜரு, ஒரு கேபிள் டைப் A டைப் C கேபிள் தான். இது வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு மொபைலுக்கு வந்துடுவோம். இப்போ பெட்டி தூக்கி ஓரமாக வச்சுருவோம். அப்புறம் சிம் ஜெட்டு பின்னு இதுக்குள்ளே தான் இருக்கும், மறைச்சி வச்சுக்குவாங்க. இது வந்து ரகசியம். இதுதான் அந்த மொபைலோட ரகசியம். அதனால் இது உள்ளே வச்சு தான் கொடுப்பாங்க. அப்புறம் வழக்கம் போல் எலிமருந்த சீட்டு கூட இப்போ சிறுசாகி போச்சு. ஒரே ஒரு சின்ன சீட்டு தூக்கி வச்சுருவோம். அப்புறம் ஒரு கேஸ், இந்த கண்ணாடி கலரில் ஒரு கேஸ் கொடுப்பாங்க. இப்போ அதுக்கு பதிலாக இது கொடுத்துருக்காங்க. 2 ஒன்று தான். இதில் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவ்வளோ அழகாலாம் கேஸ் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல. அந்தளவுக்குலாம் கேஸ் குவாலிட்டியான கேஸ்லாம் கிடையாதுங்க. நிறையா வீடியோவில் நானும் பார்த்துருக்கேன். குவாலிட்டியான கேஸ்ன்னு சொன்னாங்க.
இப்போ வாங்கி கையில் பார்க்கல தான் தெரியுது. இது நம்ம கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய் 40 ரூபாய் விற்கிற கேஸ் தான். அது வந்து இந்த யூடியூப்பர்லாம் அள்ளி விட்றான் ரிவ்யூ யூனிட் வாங்கிட்டு. இந்த கலரை நல்லா லெதர் பேக்குன்னு சொல்லி கொடுத்து விட்டு இந்த மாதிரி கொடுத்தா இது நல்லாவா இருக்குது? அப்புறம் இதுக்கு இது கொடுத்துட்டு இது மறைஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான். என்னங்கடா இதுக்கு பழைய கண்ணாடிக்கு வர பெட்ருலாம். சரி, இதை தூக்கி இந்த கவரை ஓரமாக வச்சுட்டு மொபைலுக்கு வந்துடுவோம். இதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ தான் மொபைல் ஆனதுட்டேன். நான் முன்னாடி நான் ஓப்பன் பண்ணால் அதை விட்டு வேறு எதுவுமே பண்ணலை. இதிலே பாருங்கள், டஸ்ட்டு கொஞ்சம் தெரியுதுங்க. இல்லை வேறு ஏதாவது வாங்கி ரீப்ளேமெண்ட் கொடுத்தது நம்மகிட்ட கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. நம்ம ரீப்ளேமெண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டாங்கிறான். சரி, மொபைல் ஆன் பண்ணுவோம். இந்த பாக்ஸ் எல்லாமே ஓரமாக எடுத்து வச்சுட்டு, ஏன்னா இந்த புதுசாக இந்த பெட்டியில் பாக்ஸில் போட்டிருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி வந்து எம்ஐயூஏ ஆண்ட்ராய்டு எம்ஐயூஏ தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். போக்கோ எக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொருலுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா பார்த்தீங்கன்னா ஓஎஸ் மாற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னாங்க. மொபைலில் ஹைப்பர் ஓஎஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துருவோம், அதுவும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமே. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒன்றதுக்கு எம்ஐயூஏக்கு பெட்டராக இருக்குன்னு நிறையா பேர் யூடியூப்பில் சொல்லியிருக்காங்க. நானுமே யூடியூப்பில் நிறையா ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஆனால் வாங்கி முதலே ஆரம்பமே கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்ததை விட அந்தளவுக்கு பூர்த்தி பண்ணலை அப்படிங்கிறது தான் என்னோடய சாய்ஸாக இருக்குது. ஏன்னா நிறையா பேர் யூடியூப்பர்லாம் வீடியோ நிறையா காசை வாங்கிட்டு என்னென்னமோ சொல்லி போட்டுருங்க. எனக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அழுக்கு டஸ்ட் இருக்குது. இந்த இடத்துலலாம் இருக்குது. உங்களுக்கு மைனூட்டாக பார்த்தா தெரியல, இதில் தெரியல. ஆனால் இது கொஞ்சம் நல்லா இதாக இருக்குன்னாங்க. ஆனால் என்னோடய பழைய மொபைலுக்கு இது பெருசாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதையும் செக் பண்ணிக்கிறேன் இருங்க. ஏன்னா அந்த மொபைலில் தான் வீடியோவே எடுத்துக்கிட்டு இருக்கேன். வெயிட்டை பொறுத்தளவு இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம் கார்டை போட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆயிரும், வாரண்ட்டி ரெஜிஸ்டர் ஆயிரும். ஆனால் சிம் கார்டை போட்டு ஆன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இருக்கு. நான் இப்போ வந்து என்கிட்ட ஜிஎஸ்எம் தான் நான் போட போகிறேன். ஆனால் ட்ரூ 5G இருக்கிறதுனால நிறைய வோடாஃபோன் வச்சுருக்கேன், பிஎஸ்என்எல் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ இதில் ட்ரூ 5G ஃப்ரீங்கிறதுனால நம்ம ஜியோ போட்டு ஆன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம சிம் கார்டை அந்த மொபைல்லேருந்து கழிச்சிட்டேன். இப்போ டஸ்ட்டு நிறைய எனக்கு படுதுங்க. சுற்றி முற்றி மொபைலை பார்த்தோம் அப்படின்னா அந்த கலர் பவர் பட்டன் மட்டும் மஞ்சள் கலரு, வால்யூம் பட்டன் கருப்பு கலரில். இதே மஞ்சள் கலரில் கொடுத்துருந்துருக்கலாம். என்ன உங்கள் பிளான், இன்ஜினியர் பிளான். மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிமோட்டு, ஸ்பீக்கரு, ஒரு மைக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லோரும் யூடியூப்பர் உருட்டினது தான். இந்த பக்கம் ஸ்பீக்கரு, சார்ஜ் போட்டு, சிம் கார்டு ட்ரே, மைக்கு, இந்த இடத்துல 3 கேமரா இருக்குது பின்னாடி. இதெல்லாம் பற்றி அப்புறம் பார்த்துட்டு இப்போ இதில் ஒன்றும் மெயின் ஃபீச்சர் ஒன்றும் இல்லை. கரெக்டாக சொல்லுங்கள், கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க, ஹெட்ஃபோன் ஜாக்கு இல்லை. நீங்கள் ஹெட்ஃபோன் ஜாக்கு வாங்கணும் அப்படின்னு இதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா பண்ணவே முடியாது. ஏன்னா ஹெட்ஃபோன் ஜாக்கெலாம் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து பிளாஸ்டிக் ஃபோன், அதாவது வந்து ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ஃபோனோ எஃப்எம் கேட்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோனை வாங்குறது தவிர்க்கவும். இதை விட போக்கோ X6 அந்த ஃபோனை வாங்குறது பெட்டர். சேம் இதே மொபைல் தான். ப்ராசஸர் ஒரு சில இது மட்டும் மாற்றம் பண்ணுறாங்க, வேறு எதுவுமே இல்லை. இப்போ இதை சிம் கார்டை ட்ரே முதல்ல ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட இப்போதைக்கு சிங்கிள் சிம் தான் என்கிட்ட இருக்குது. நான் அதை போடுறேன். ஏன்னா மற்ற சிம்மு வேறு மொபைலில் போட்டிருக்கேன். 512 GB. இது பாருங்கள், சிம் கார்டு 2 சிம் கார்டு தான் போட முடியும். நிறையா பேர் என்கிட்ட நிறையா கேள்வி கேட்டது. இந்த போக்கோ M6 ப்ரோவில் கூட கேட்டிருந்தீங்க, 2 சிம் கார்டை ஒரு மெமரி கார்டு போட முடியுமா, இல்லை ஹைப்ரிட் சிம் கார்டானு. அப்படிலாம் இல்லைங்க, 2 சிம் கார்டை மட்டும் தான் போட முடியும். இப்போ வர மொபைலில் எல்லா மொபைலில் அது மாதிரி தான். ஒரு சில பிராண்டு மட்டும் இன்னமும் மெமரி கார்டு போகிற ஆப்ஷனும் கொண்டு வராங்க. இப்போ இதை சிம் கார்டு 1, சிம் கார்டு 2 நீங்கள் இதிலே போட்டிருக்காங்க. நம்ம சிம் கார்டு 1லேயே கொடுத்துருவோம். சிம் கார்டை கூட போட முடியல, ஏன்னா ட்ரே அந்தளவுக்கு சின்னதாகி போச்சு. இப்போ மொபைல் ஆன் பண்ணுவோம். ஏன் நான் சிம் கார்டை போட்டு ஆன் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட வாரண்ட்டி ரிஜிஸ்டர் ஆகும். இப்போல்லாம் மொபைலில் சிம் கார்டு போட்டு வாரண்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணுறதாங்க. இப்போ எம்ஐயூஏல வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மொபைலை புதுசாக வாங்கி ஆன் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஷோமி ஹைப்பர் ஓஎஸ். ஓகே, இங்கிலீஷ் தான். நெக்ஸ்ட்டு இந்தியா.
இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு கொடுங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட கொடுத்துருக்கேன். நம்மள்ட்ட இங்கேயே டேட்டா பிடிங்கிட்டு விட்றோம். இங்கே பாருங்கள், சிம் கார்டு இன்ஸ்டாட்டு காரணம் வருது. அகைன் செக் பண்ண சொல்லுது. ஆனால் சிம் கார்டு நம்ம போட்டிருக்கோம். ஸ்கிப்பு ஆரம்பமே சிம் கார்டு ஒர்க் ஆகணும்னு காட்டுறான். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. எடுத்தோடனே உள்ளே போயிடுச்சு. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே வேணாம் இப்போதைக்கு. டைட்டில் ஃபாண்ட் இந்த மாதிரி அது டிஃபால்ட்டாக இருக்கட்டுனா அதை அப்படியே விட்டுருவோம். இந்த வால்பேப்பர் இதெல்லாம் வேணுமான்னு கேட்குறாங்க. இது வந்து தேவைப்பட்டால் கொடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இப்போ நான் வந்து இதை கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எது ஸ்வைப் பண்ணுற மாதிரி வேணுமா, இல்லை இந்த மாதிரி கிளாசிக்காக வேணுமான்னு கேட்குறாங்க. தள்ளி விடுற மாதிரி நம்ம வந்து இது மாதிரியே கொடுத்துருவோம். பரவாயில்லைங்க. எம்ஐயூஐயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலை ஆன் பண்ணி அதை 1/4 மணி நேரம் கேட்கும். செட்டப் கம்ப்ளீட்டு வெறும் ஒரு 20 செகண்டுக்குள்ளே முடிஞ்சிடுச்சு. இப்போ மொபைலில் ஆன் ஆயிடுச்சு. என்ன டெக்ஸ்ட்டில் ஃப்ளிப்கார்ட்டில் வச்சுருக்கானோ அதே தான் நம்ம ஓப்பன் ஆகுது. நிறையா ஃபீச்சர் இருக்குன்னு இருக்காங்க. ஒவ்வொன்றா நம்ம அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேன். இது மட்டும் இல்லாமல் போக்கோ X3 வீடியோ, போக்கோ M6 Pro G, அப்புறம் போக்கோ X5 Pro மொபைல் இப்போ ரீசெண்டாக அதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். கேமராவை சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அப்புறம் கேமரா பற்றி வீடியோ போடுவோம். இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் ஒரு இதாக போட்டு நான் போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 64 MP கேமரா. இது ஏற்கனவே இருக்க மொபைலில் இருக்கிறது தான் அப்படியே இருக்குது. இப்போல்லாம் இதெல்லாம் புதுசாக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி எம்ஐயூஐயில் இல்லை. இதெல்லாம் புதுசாக இருக்குது. இதில் எம்ஐயூஐயில் உள்ளது தான் அப்படியே சேம் இருக்குது. சரி, இதை விட்டுருவோம். இதெல்லாம் கேமரா பற்றி பேசணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ மொபைல் வெயிட்டை பற்றி எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப இதாங்க. இந்த சிம் கார்டு எடுக்கல பார்த்துட்டுங்க. சிம் கார்டு சுத்தமாக எடுக்கல. ஆனால் சிம் கார்டு நம்ம போட்டுக்கோம். இப்போ மறுபடியும் குத்தி விட்டு எடுக்கணும். இங்கே இருக்கா, மாற்றி இதில் மைக்கை குத்துறேன் உங்களுக்கு. இப்போ வருது பாருங்கள். இப்போ தான் நெட்வொர்க் காமிக்குது. ஆனால் 5G வரல. 4G இப்போ 5G மாறிடுச்சு. ஏன்னா இதை போட்டேன் அப்படின்னா அங்கே பாருங்கள், இதை கொஞ்சம் பார்த்து கொடுங்க. அப்போக்கப்போ இப்போ வர மொபைல் பூரா இவ்வளோ இது வச்சுருங்க. நான் கேமரா விளாட மாட்டேன்டா, ஏன்டா இவ்வளோ கேமரா வச்சு தள்ளுறீங்க. இந்த தேவையில்லாத அப்ளிகேஷன் ஏற்றுறதுக்கு இன்னும் ரெட்மி விடலை, பல்காக வச்சுருக்கேன். அதெல்லாம் டெலிட் பண்ணி விட்ருங்க. நான் எதுவுமே இன்ன வரலையும் எதுவுமே ஏற்றல, உங்கள் மேலே தான் ஏற்றிருக்கேன். எவருங்க அங்கனைக்கு ஏன்னா ஹோல்டராக போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் நிறையா வச்சுருக்கேன். இதெல்லாம் விட்டுருங்க. இதை இந்த 2 ஹோல்டரும் தேவையில்லை. இங்கே பாருங்க, நிறையா எவ்வளோ அந்த அப்ளிகேஷன் கம்பெனிக்காரன்ட்ட காசு வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கிட்டு ஏற்றி நிறையா வச்சுருக்கேன். ஆனால் ஸ்மூத்தாக இருக்குங்க அதை யூஸ் பண்ணிட்டு. அதே மாதிரி செல்லுமே மொபைலுமே. இப்போ மொபைலுக்கு வந்துடுவான். மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை பொறுத்தளவு நான் போக்கோ X3 தான் வச்சுருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக 230 கிராம் 220 கிராம் வரும். ப்ளஸ் கவரை போட்டோம்னா கரெக்டாக 1/4 கிலோ. நான் ஏதாவது 1/4 கிலோ வாங்க போனோன்னா அந்த போக்கோ X3 மொபைலை கொடுத்துருவேன். அது கரெக்டாக 1/4 கிலோ வரும். 248 கிராம் வரும். அதை போட்டுருங்க அப்படின்ட்டு. அதே வெயிட் இருந்தால் போதும் அப்படின்ட்டு போடுறது. மற்றபடி எம்ஐயூவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே இதே சேம் இருக்கிறது தான், வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் நான் வாங்கின ஸ்டோரேஜ் பார்த்துருக்கோம். இப்போ தானே மொபைல் வாங்கியிருக்கோம், இன்னும் கரெக்டாக செட்டப் பண்ணணும். அடுத்தது இந்த பார்த்தா அபோட்டில் வந்துட்டு நான் தெரியும் ஹைப்பர் OS அப்டேட்டு 12 மாதம் அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. 2023 இன்னும் வரல. ஆண்ட்ராய்டு 14 இருக்குது. இதான் அப்டேட் இருக்கான்னு பார்ப்போம். செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டு ஏதாவது இருக்காங்க. அதில் கிளிக் பண்ணால் உள்ளே போவோம். இப்போ இதுலேயே எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க பாக்கு. இது தேவையில்லை. ஒவ்வொன்றுக்கும் அப்டேட் வந்து ஆஃபில் இருக்கும் உங்களுக்கு. முன்னாடிலாம் அந்த அப்டேட்டுன்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுலேயே டேரெக்டாக அப்டேட் ஆகும். இப்போ அந்த மாதிரி இல்லை, ரிமூவ் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து இந்த அபோட்டை கீழே தூக்கி போட்டிருப்பாங்க. என்னோடய பழைய மொபைலில் என்ன அப்படி தான் இருக்குது. அவங்க ஒருவேளை அபோட் மேலே இருந்துச்சு அப்படின்னா இதுக்குள்ளேயே நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்டேட் இருக்கான்னு பார்க்கும். இப்போ அது இல்லை. சரி இருக்கட்டும், இதை அப்புறமா பார்ப்போம். மற்றபடி நிறையா கொடுத்துருக்கேங்கிறாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் சொந்த காசில் வாங்கியிருக்கேன். இது எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னா
மொபைல் மட்டுமே 28,999 ரூபா. அப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து இதுக்கு 1 இயர் எக்ஸ்ட்ரா வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 449 ரூபா. ப்ரொடக்ஷன் வந்து 1599 ரூபா. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 31,000 சில ரூபா வரும். 31,149 ரூபா வரும். ஃப்ளிப்கார்ட் 59 ரூபா போடுறான் செக்யூர் பேக்கேஜ்னு சொல்லிட்டு. மொத்தம் 31,106 ரூபா வரும். அதில் வந்து 2,000 ரூபா எஸ்பிஐ கார்டு வச்சுருக்கவங்களுக்கு 2,000 செலக்டட் கார்டுக்கு 2,000 ரூபா. மித்தபடி நீங்கள் அக்சஸ் பேங்க் கார்டு ஃப்ளிப்கார்ட்டோட அக்சஸ் பேங்க் கார்டு வச்சுருந்தீங்கன்னா 3,500 ரூபா டிஸ்கவுண்ட். என்னை பொறுத்தளவு அதை வச்சுருந்தா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு கார்டை யூஸ் பண்ணாதீங்க. இந்த தேவையில்லாத அப்ளிகேஷன் டெலிட் பண்ணிட்டு நான் இன்னொரு அடுத்த வீடியோவில் இது எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். இல்லை அப்படின்னா வீடியோ பண்ண முடியாட்டேன் இது கீழே அந்த வீடியோ கீழே நான் ஒரு இதில் போட்டு விட்றேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதை வாங்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. நான் வாங்கிட்டு போகிறேன். ஆனால் வந்து பிடிக்க கொஞ்சம் லெதர் பேக்குங்க கொஞ்சம் நல்லா இருக்குது, அதான் தெரியுது இப்போ எனக்கு. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தா ஷார்ப்பாக இருக்குங்க, இந்த 2 சைடும் ஷார்ப்பாக இருக்குது. கையில் வந்து பிடிக்கவே ஒரு மாதிரியாக இருக்குது இந்த ஏன்னா ஃப்ளாட் டிஸ்பிளேனா. மற்றபடி ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க, பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் சின்னதாக இருக்குது அந்த இதெல்லாம். அதெல்லாம் கொடுத்து என்ன செய்கிறது, அந்த கையில் பிடிக்கும் போதே தெரியுது. இந்த ஒரு கார்னர் பீஸில் நம்ம கையை வச்சோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எந்த யூடியூப் சேனல்லையும் சொல்லலை. இப்போ நான் வாங்கி கையில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. நான் சொந்த காசை போட்டு வாங்கியிருக்கேன். எல்லாம் ரிவ்யூ யூனிட் வாங்கிட்டு வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு போயிடுறாங்க. சரி, அவ்வளோதாங்க இந்த வீடியோவை. நான் மேலும் தகவலை இந்த அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த மொபைலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, வேறு ஏதாவது மொபைல் வேணும்னா அதுக்குன்னு அடிக்கடி கமெண்ட் பண்ணிடுறாங்க. என்னால் காசு போட்டு வாங்க முடியாது. யாராவது என் ஃப்ரெண்டை நான் நிறைய பேருக்கு வாங்கி கொடுப்பேன். அவங்களுக்கு ஏதாவது வாங்கும்போது நான் இதை வந்து உங்களுக்கு வீடியோவை பண்ணி விட்டுறேன். இந்த டார்க் நமக்கு தேவையில்லை. பேக்ரவுண்டு ஆட்டோ லைட் அப்